2010ல் வந்து மிஷின் எடுத்தேங்க. ஹீராலால் சிங் ஒரு ரியல் டெக்கில் தான் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் நியர்லி 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இவர் மாதிரி இவங்களுடைய கம்பெனியோடைய சர்வீஸ் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டை நான் வந்து பார்த்ததே இல்லை. எந்த ஒரு நேரத்தில் என்ன பிரச்சனைனாலும் இம்மிடியேட்டாக வந்து கைடன்ஸ் கொடுத்து தேவையான சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது இந்த 20 இயர்ஸாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கம்பெனியோடைய பேஸ்லேருந்து எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜென்யூனான கம்பெனி. மேனுஃபேக்சரிங் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி தர்றவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஏன்னா ப்ரைஸிங்கில் ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரைஸிங் வச்சு விற்கிறாங்க. பட் அதுக்கு உண்டான ஆக்சுவலான குவாலிட்டியோட ஒரு நல்ல ப்ரைஸிங்கோட தராங்களான்னு கேட்டால் இல்லை. பட் இவங்களது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பெல்ட் குவாலிட்டியோட ஒரு நல்ல ப்ரைஸிங். ஆக்சுவலாக ஒரு நல்ல பெல்ட் குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு குவாலிட்டியில் கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் ஜென்யூனாக சொல்கிறேன். அவங்களோட மேக்கு எல்லாமே வந்து அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷினுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க மிஷினில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்ற மிஷினில் இல்லாத அளவுக்கு நிறைய சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லா மிஷின்லையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இவங்க வந்து அடுத்து என்ன இந்த மிஷினில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம், இதுக்குன்னா இன்னோவேட்டிவாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒர்க் பண்ணி அந்த சப்போர்ட்டும் கையோட எல்லா கஸ்டமருக்குமே அந்த சப்போர்ட் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு ப்ராப்பரான டீம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு மெஷின் வாங்கணுன்னாலுமே ரியல் டெக் தான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ்.